என்னோட பாப்பாவுக்கு நான் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய கஞ்சியில் நான் என்னோட பாப்பாவுக்கு என்ன கஞ்சி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு பொங்குற அரிசியில் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டனில் நல்லா காய வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நான் ஜஸ்ட் அந்த தண்ணிலாம் நமக்கு அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆனால் மட்டும் போதும். இப்போ பொட்டு கடலை உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கடலை இருந்ததை தொலி மட்டும் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். இது உப்பு போடாத வறுத்த கடலை தான். இது அப்படியே நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையுமே வறுத்து எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அரிசியை வறுத்து எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, ஜஸ்ட் நல்லா வறுப்பட்டா போதும். இப்போ இதை நல்லா வறுத்த அரிசியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நமக்கு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொட்டு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நல்ல ஒரு அரோமா வரணும், அவ்வளோதான். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா ஃபைனாக பொடி ஆகும். அதனால அதையும் நல்லா வறுத்து அதையும் அந்த பிளேட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன சைஸ் சுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்காக இந்த சுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அதிகமான போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாயிரும். லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரணமாகறதுக்காக நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிச்சதை நம்ம அப்படியே பண்ணோன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதனால இதை நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் குவான்டிட்டியில் இதை பண்ணி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா, அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி எப்படி காய்க்கலாம்னு பார்த்துடலாமா? அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி எடுத்திருக்கேன். அதுவே ஓரளவுக்கு குவான்டிட்டி வந்துடும். என்னோட குழந்தைக்கு இப்போதான் 7 மந்த்தே ஆகுது. அதனால அவ்வளவுதான் சாப்பிட முடியும். கொஞ்சம் ரொம்ப கட்டியே காய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் லிக்விடா தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் இது அரிசிங்கிறதுனால கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் லிக்விடாவே வச்சுக்கணும். ரொம்ப கட்டி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் அதிகமான தண்ணி ஊற்றியே இது காய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஓவர் டைம் குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சீக்கிரமாக குக் ஆகி கிடைச்சிரும் நமக்கு. குழந்தை நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால என்னோட பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம இதில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணலை, சால்ட்டுமே ஆட் பண்ணல. குழந்தைங்களுக்கு இதுதான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.